கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று 30 ஆண்டுகள் கழகத்தின் பொதுச் செயலாளராக பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு வந்த சோதனைகள்லாம் வென்று இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உயர்ந்த உன்னதமான இடத்தில் மக்களுடைய அன்பையும் பெற்று வரலாற்றில் தனக்கென ஒரு தனி இடம் பதித்த கழகத்தினுடைய காவல் தெய்வம், கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நன்னாள் இன்று. இந்த நாளை இன்றைக்கு தமிழக மக்கள் கழகத்தில் இருக்கின்ற 1.5 கோடிக்கும் மேற்பட்ட தூய தொண்டர்கள் அனைவரும் மாண்புமிகு அம்மாவுடைய அருமைகளை, பெருமைகளை, கழகத்திற்கு அவர் தந்த தியாகங்களை, சாதனைகளை, ஆட்சி பொறுப்பில் இருந்தபொழுது ஏழை எளிய மக்கள் வாழ் அன்பும் பண்பும் பற்றும் பாசமும் கொண்டு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை இந்தியாவிலே எடுத்துக்காட்டும் மாநிலமாக தமிழகத்தினுடைய மாநில வருவாயிலிருந்து 52% நிதியை ஏழை எளிய மக்களுடைய மக்கள் நல திட்டங்களுக்காக அர்ப்பணித்த ஒரே முதலமைச்சராக தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை மாண்புமிகு அம்மா அவர்கள் நிறுவினார்கள் என்பதுதான் வரலாறு. இன்றைக்கு மாண்புமிகு அம்மாவுடைய பிறந்த நன்னாளில் அனைத்திந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் அவருடைய மீது பாசமும், மாண்புமிகு அம்மாவுடைய அன்பை பெறுவதில் ஆர்வம் கொண்ட விசுவாசமிக்க தூய தொண்டர்கள் அனைவரும் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்றுதான் அவருடைய எண்ணமாக ஒவ்வொரு வினாடியும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை அனைத்து தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்கள் மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் அனைவரும் இன்றைக்கு ஒவ்வொரு தினமும் இறைவனை தான் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த உலகம் உள்ளவரை புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் அனைத்திந்திய அன்னார முன்னேற்றங்கள் இந்த வரலாற்று இயக்கத்திற்கு செய்த தியாகங்களையும், ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவர் ஆற்றிய மக்கள் நல திட்டங்களையும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா இருக்கிற வரையில் ஒரு வசந்த காலமா கழகம் இருந்தது, இப்போ இது இலையுதிர் காலமா? மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்தவரை கழகம் எந்த நிலையில் உச்சாணி கொம்பில் மாண்புமிகு அம்மா அவர்கள் நிலைநிறுத்தினார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்னால் நடைபெற்ற அரசியல் சூது, சூழ்ச்சி, வஞ்சனை, நம்பிக்கை துரோகம் இவைகளெல்லாம் யாரால் அரசியல் அரங்கேற்றப்பட்டது என்பதையும், அதற்கு பின்னாலே 11 தேர்தல்களிலும், அது உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அத்துணை தேர்தலும் கழகம் தோல்வியைத்தான் சந்தித்தது என்பதையும், இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒற்றை தலைமைதான் வேண்டுமென்று அடம்பிடித்து அதை ஏற்றுக்கொண்டவர்தான் பதில் சொல்ல வேண்டும். இல்ல உங்களுக்கு நீங்கள் நடுநிலையாளர்கள். பத்திரிகை ஜனநாயகத்தின் ஒரு தூணாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தூண் உங்களுடைய மனச்சாட்சி பிரகாரம் யாரால் இந்த சூழ்நிலை நீங்கள் சொன்னது போல வசந்த காலமாக இருந்த மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தை இன்றைக்கு மாற்றியிருக்கின்றவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அவருடைய பெயர்களை எல்லாம் நான் வருங்காலத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கிறது. அதைத்தான் பொதுமக்களும் என்னிடம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதைத்தான் நான் சொல்றேன். அவரவர்கள் இதயங்களில் இருக்கின்ற மனச்சாட்சி இல்லாமல் பேசுகின்றவர்கள் எதை வேணாலும் பேசிக்கொள்ளலாம். எங்கள் வாய் நல்ல வாய், அவர்கள் வாய் என்ன வாய்ன்னு நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தம்பி, முதல் நான் அறிக்கை விட்டேன். இல்லைங்க, புரட்சி பேரறிஞர் அண்ணா அவர்களும் தமிழகத்துடைய சட்டமன்றத்தில்
தீர்மானமும் நிறைவேற்றினார். தமிழக மக்கள் விரும்புவது இருமொழிக் கொள்கைதான் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார். தமிழக மக்கள் விரும்புவது இருமொழிக் கொள்கைதான் என்று மாண்புமிகு அம்மா அவர்களும் அந்த நிலையில் நிலையாக நின்று அவர்களும் இருமொழிக் கொள்கைதான் என்று பறைசாற்றினார்கள். தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார்கள். நானும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபொழுது சட்டமன்றத்தில் ஒரு நீண்ட விளக்கத்தை தந்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் எங்களுடைய நிலைப்பாடும் இருமொழிக் கொள்கைதான் என்று சொல்லிவிட்டேன். நீங்கள் புதுசாக ஒரு அர்த்தம் தெரிவித்து கருத்திலே கொண்டு விமர்சனம் செய்ய வேண்டாம். மத்திய அரசினுடைய நிதியை பெறுவதில் உங்க அப்பா வீட்டு பணமான இவங்க கேட்கறதும் உங்க அப்பா வீட்டு பணமான அவங்க கேட்கறதும் ஒரு அரசியல் நாகரிகமா இருக்கா? இல்ல, மாநில நிதியாக இருந்தாலும் சரி, மத்திய அரசின் நிதியாக இருந்தாலும் அது மக்களுடைய வரி பணம். இல்லைங்க, ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மாயை கீழ்மட்டத்தில் அடிப்படையில், ஏன்னா இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம், தொண்டருடைய எண்ணங்களில் அடிப்படையில் கழகம் ஒன்றிணைய வேண்டும் தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. நாங்க சொன்ன அதை வேற வேற அர்த்தம்லாம் சொல்றாங்க, அசிங்கமான உதாரணம்லாம் சொல்றாங்க. அதை நாங்கள் சொல்ல விரும்பல. தொண்டர்களுடைய விருப்பம் கட்சி இணைய வேண்டும். ஏனென்று சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புமிகு அம்மா அவர்களும் 50 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு ஆற்றிய பணி, தன்னுயிரை கொடுத்து இந்த இயக்கத்தை காப்பாற்றி இருக்கிறார்கள். பல நிலைகளில் மக்களால் பெரிதும் போற்றப்படுகின்ற இயக்கமாக இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தார்கள். அந்த நிலை மீண்டும் வர வேண்டும் தான் தொண்டர்கள் நிற்கிறார். தொண்டர்களின் எண்ணம் ஈடேற வேண்டும் என்றுதான் நாங்களும் தர்ம யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தொண்டர்கள் தலைமையில் தான் எல்லோருமே நாட்டு மன்னர்கள். சொல்லுங்க. அப்புறம் மக்கள் முதல்வர் அப்பான்னு அழைக்கிறாங்க. பள்ளிகள் தொடங்குறதுல மாநில அரசுகளை பறிக்கிற விதமான இதை வந்து மத்திய கல்வி ஒன்றிய வாரியம் முன்னாள் முதலமைச்சராக இருக்கீங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் இங்கு பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளும் பிறந்தவுடனே தமிழ் மொழியில்தான் அம்மா 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 என்று சொல்லுகின்ற நிலை உங்களுக்கு நன்றாக தெரியும். அது உணர்வுபூர்வமாக நம்ம ரத்தத்தில் கலந்தது. இதில் நீங்கள் பல்வேறு அரசியல் காரணங்கள் சொல்லுகின்ற சூழ்நிலை இருக்கு. அதற்கு நான் உள்ளே போக விரும்பல. தாய்மொழி தமிழ் சொல்றத கேளுங்க. தாய்மொழி தமிழ். ஆக எந்த நிலையிலும் விருப்பப்பட்டவர்கள் எந்த மொழியாக பேசிக்கொள்ளலாம், எழுதிக் கொள்ளலாம், படிக்கலாம் என்று ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா முதற்கொண்டு சொல்லியிருக்கார்கள். ஆகவே நம்முடைய தாய்மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கின்றது.